ஹாய் மக்களே, நம்ம வீட்டை சுற்றியும் இந்த பிரண்டி செடி கொஞ்சம் போட்டிருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பிரண்டி பொறுக்கி எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த பிரண்டி அவ்வளோ உடம்புக்கு நல்லது மக்களே. எங்கேயாலும் வேலை தோட்டத்து பக்கம் பார்த்திங்கன்னா இந்த செடி மேலே எல்லாம் இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா பசி எடுக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பாருங்கள், வீட்டை சுற்றியும் அது கொஞ்சம் இடம் இருந்தது. அதில் பிரண்டி போட்டு எவ்வளோ இது பிரண்டி எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போது நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி உடம்புக்கு அவ்வளோ நல்லது மக்களே. தோசைக்கு வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, அப்புறம் பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சட்னி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த பிரண்டி இப்படி வறுத்துடணும். வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள் இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் தனியாக. இப்போ அதில் ஒன்றா போட்டு அப்படியே ஒரு கிளறி வச்சுட்டு நம்ம எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஜாருக்கு மாற்றியாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு சட்னி செஞ்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது.